ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து என்னவாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். Justice, okay. Knight of Wands, Seven of Wands, okay. Ace of Wands, okay. Seven of Swords, okay. Eight of Cups, okay. The Fool. Okay. ஆக்சுவலி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்கும்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா வந்து ஓகே, இதில் வந்து சிலருக்கு வந்து நீங்கள் லவ் பண்ணுற போர்ஷன் வந்து உங்களை எல்லா சோஷியல் மீடியாவும் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். ஓகேவா? நீங்களும் மாறி நீ உனக்கு மட்டுமா பிளாக் பண்ண தெரியும், எனக்கும் பிளாக் பண்ண தெரியும் சொல்லிட்டு நீங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அது பர்சனோட ஓவர் திங்கிங், ரொம்ப ஒரு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய பர்சன்ஸ். ஓகேவா? மேபி இதில் வந்து சிலருக்கு ஒரு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது இல்லைங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கலாம். ஸோ இந்த பர்சனோட இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் இந்த பர்சனோட ஓவர் திங்கிங் தான். அந்த பர்சன் வந்து ஒரு விஷயம் பண்ணுதா இருந்தாலும் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி 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 அவங்களுக்கு ஓகேனா ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க, இல்லைங்க தரமாட்டாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிருக்கலாம். ஓகே, இந்த பர்சன்ஸ் வந்து இதில் வந்து சிலருக்கு வந்து செப்பரேஷன் அல்லது பிரேக்கப் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த கார்டோட நினைச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குற டைமில் அந்த பர்சன் உங்களை சரியாக சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? சீட் பண்ணிட்டு என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒன்று நான் மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லைங்க வந்து உங்ககிட்ட எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச் ஆகி நீ இப்போ என்ன நீ தான் என்னோட உலகம், ஸோ ஒன்று தான் மேரேஜ் பண்ணிட்டு போய் சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு ரிலேஷன் ஸ்மூத்தாக போயிருக்கலாம். பட் அந்த பர்சன் வந்து ஓவர் திங்கிங் பண்ணி 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 இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து சரியாக சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பர்சன் அவங்கள சரியாக சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க, பட் மறந்துட்டு இல்லை. சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஓவர் திங்கிங் பண்ணி 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 சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க, பட் அந்த பர்சன் அவங்கள மறந்துட்டு இல்லை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அந்த பர்சன் அவங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, மறந்துட்டு இல்லை, சுத்தமாக மூவ் ஆன் பண்ணிகிட்டே இல்லை, உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதெல்லாம் கேதர் பண்ணிட்டு தான் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த பர்சனுக்கு பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல அம்மா அப்பா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அந்த பர்சனுக்கு இருக்குது.
பட் அந்த பர்சனுக்கு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அந்த பர்சனுக்கு யாரு கூடவே இல்லை, ஓகேவா? பட் அந்த பர்சன் எல்லாமே இருந்தும் ஒரு ஃபீல், ஒரு எல்லாமே இருந்தும் ஒரு ஹாப்பி இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் அந்த பர்சன் ஃபீல் பண்ணிட்டு கடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பர்சனுக்கு வந்து இப்போ ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு லைஃப் ஒரு ஹாப்பியாக ஒரு ஸ்மூத்ஃபுல்லாக போகணும்னா அந்த இடத்துல நீங்கள் வரணும். ஓகே, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அந்த பர்சனுக்கு வந்து மென்டலி எமோஷ்னலி நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். உங்கள் கூட அவங்க இருக்கிற டைமில் ஒரு ஹாப்பி ஃபீல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து அந்தளவுக்கு அந்த பர்சனை ஒரு எமோஷ்னலாக ஒரு கேரிங் ஒரு லவ் கொடுத்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த பர்சன் அதை வந்து ஒரு ரியலைசேஷன் பண்ணுறாங்க, ஓகேவா? ரியலைசேஷன் பண்ணாமல் இல்லை. ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, மேபி நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். பட் அந்த பர்சனுக்கு ஒரு எமோஷனல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. தான் ஒத்தைக்கு எனக்கு யாருமே இல்லை, எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒரு கில்ட்டி ஃபீல், நமக்கு யாருமே இல்லை. ஸோ ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பர்சனுக்கு வந்து உண்மையாகவே ஃபீல் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் வரணும், வந்தால் மட்டும் அந்த பர்சனுக்கு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகும். ஸோ நல்லா சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் வேணாம் சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் ஒரு பர்சன் ஃபீல் ஒன்று பண்ணாமல் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். மெயினாக அவங்க வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ண அந்த பர்சனோட ஆக்சுவலி வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். பட் அந்த பர்சனோட மைண்டை ஏதோ ஒரு விஷயம் பிரேக் பண்ணுது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன விஷயம் இடைஞ்சலாக இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். மேபி ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க வந்து ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த பர்சனோட மைண்டை வந்து பிரேக் பண்ணுது. ஸோ உங்ககிட்ட அந்த பர்சன் வந்து வர முடியாமல் ஒரு பிளாக்கேஜ் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த பர்சனல் தற்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கட்டும், இனி என்னால் எந்த ஒரு எஃபர்ட்டும் போட முடியாது. ஆக்சுவலி இந்த பர்சன் நினச்சா ஒரு எஃபர்ட் போட முடியும், எஃபர்ட் போட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓகே பண்ண முடியும். பட் அவங்களுக்குள்ள அவங்க ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து கொண்டு வந்துட்டு ஓகே நான் எல்லாம் போட்டு முடிஞ்சு இனி என்னால் ஒன்றும் போட முடியாது, எல்லாம் யூனிவர்ஸ் பார்க்கட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு ஆள் வந்து ஸ்லீப்னு கூட சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் டோட்டலி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க ரெஸ்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த பர்சன் சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்கள நான் ஆல்ரெடி சொன்னேன், இவங்க சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ சீட் பண்ணிட்டு போயிருக்கனால ஸோ எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம போகிறது, ஸோ அந்த ஒரு விஷயத்தை கூட அந்த பர்சனோட மைண்டை வந்து பிரேக் பண்ணது கூட நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஆஃபரு கொண்டு போனால் ஓகே, அவங்க ஒரு ஆசைப்படுறாங்க, நீங்கள் திரும்ப வந்தால் ஓகே, ஒரு ஆஃபரை கொண்டு வந்தால் ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம திரும்ப அந்த இடத்துல போகிறனால நமக்கு அவமானங்கள் தான் மிஞ்சும், ஓகேவா? நம்ம என்னதான் அந்த ப்ரோசஸ் திருந்திட்டாங்க, ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு சொல்லிட்டு நம்ம போகும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஓகே வந்துட்டாங்க, நம்ம இல்லைங்கி வாழ முடியாது, ஸோ அந்த ஒரு திமிர் அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கும். பட் அவங்களாவே வந்துட்டாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்டில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி கானோட இமேஜ் செக் பண்ண டைமில் நமக்கு ஜஸ்டிஸ் வந்திருக்கு. ஸோ 99% வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் நீதி வரும், ஓகேவா? ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆக்சுவலி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னவா இருக்கும், நமக்கு வந்துருக்கிறது ஃபுல் கார்டு சொல்லும்போது நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி வந்து எண்டப் ஆகி இருந்தாலும் மறுபடியும் ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்குது. அது கரெக்டான ஒரு டைமில் யூனிவர்ஸாகவே கரெக்டாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க, ஓகேவா? ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்திருக்கிறது, நியூ ஸ்டார்ட், ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்சுவலி இப்போ என்ன தான் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க மைண்டில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன் அவங்க கண்டிப்பாக யார் மூலமாவது கேதர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பி, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் போது அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு பொசிஷனஸ் கண்டிப்பாக வரும்.
ஸோ இப்போ இப்போ என்ன சொல்லுது ஆக்சுவலி வந்து ஒரு இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் அழுது அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. நீங்கள் எப்போ சோகமாக டிப்ரெஷன் ஆகி சேட் ஆகி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காதுல்ல. எல்லா அப்பா அம்மாவுக்கும் தன்னோட பிள்ளைங்க வந்து எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும். ஸோ அதுதானே ஆசைப்படுவாங்க. ஸோ யூனிவர்ஸ் கூட நமக்கு அப்பா அம்மா மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொண்டு வந்து லைஃப்பில் தருவாங்க. இது யூனிவர்ஸ் நமக்கு அப்பா மாதிரி. நீங்கள் எப்பவும் சேட் ஆகி டிப்ரெஷன் ஆகி சோகமாக இருக்கிற டைமில் உங்களுக்கான விஷயங்கள் வந்து தடையாகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொண்டு வாங்க. ஸோ அந்த பாசிட்டிவான எனர்ஜியில் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன விஷயம் தேவை, யூனிவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டான டைமில் யூனிவர்ஸ் தருவாங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒருபோதும் நம்மளுக்கு கைவிட மாட்டாங்க. யூனிவர்ஸ் நமக்கு தர வேண்டிய விஷயங்களை கரெக்டாக தருவாங்க. ஸோ யூனிவர்ஸ் கூட ரொம்ப அட்டாச் ஆகி க்ளோஸ் ஆகி உங்கள் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் போக அந்த பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே பாசிட்டிவாக மாறிட்டீங்க. ஸோ அந்த விஷயம் தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்கள் பின்னாடி வருவாங்க. ஓகேவா? சரி, ஓகே தான் இன்றைக்கி ரீடிங். வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.